சிறகு நேயர்களுக்கு வணக்கம். வயசு கொஞ்சம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பைக்கில் ஒரு லாங் ரைடு போகலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். லாங் ரைடு போகிறதெல்லாம் ஒரு பக்கம், இந்த 2 பக்கம் கால் போட்டு ஏறி உட்கார்றது அப்படிங்கிறதுக்கே ஒரு வாரம் ப்ராக்டிஸ் தேவைப்பட்டது எனக்கு. வண்டி எங்கே போகுது அதானே கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். சரி போகலாமா? பின்னாடி எதுக்கு இவ்வளோ பெரிய பேக் மாட்டியிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறோம். போகிற வழியில் அப்படியே இந்த கோயிலையும் பார்த்துட்டு பாண்டிச்சேரியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்புறது தான் மொத்த பிளான். கிளம்பி 1 மணி நேரத்துலலாம் ஒரு பிரேக் தேவைப்பட்டது. பரனூர் டோல் தாண்டினோடனே அப்படியே வண்டியை ஓரம் கட்டிட்டு இந்த மூட்டை ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு இளநீர் குடித்தோம். ஓகே, வெயில் அதிகமாகிட்டே இருக்குது, கிளம்பலாம். இப்போ நாம் போக போகிற கோயில் இந்த டோல்லிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் எடுக்கும். நாங்கள் இங்கேருந்து 99ல் இன்னொரு பிரேக் எடுத்து தெளிவாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி நாம் போக போகிற கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொன்னேன் இல்லையா? எந்த கோயிலுக்கு போக போகிறோம் தெரியுமா? நம்ம திண்டிவனம் தாண்டி அப்படியே மயிலம் போகிற மாதிரி இடது பக்கம் திரும்பினோன்னா திருவக்கரை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம். இந்த திருவக்கரையில் இருக்கிறது சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அப்படின்னா கூட இது வக்கரகாளியம்மன் திருக்கோயில்னே அழைக்கப்படுது. பழமையும் பெருமையும் வாய்ந்த திருவக்கரைங்கிற இந்த திருத்தலம் தொண்டை நாட்டில் இருக்கிற 32 சிவத்தலங்கள்ல 30வது தலமா இருக்கு. இதோ சங்கராபரணி ஆறு. இந்த ஆறு வராக நதின்னு அழைக்கப்படுது. இந்த நதியோடைய வடகரையில 7 நிலை ராஜகோபுரத்தோட அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோயில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்ய சோழன்கிற மன்னரால கட்டப்பட்டது. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. கல்கியில வர பொன்னியின் செல்வன்ல வர அதே ஆதித்ய சோழன் தான். அதுக்கப்புறம் 1ஆம் பராந்தக சோழருடைய மகனான கண்டராதித்த சோழர், இவர் மிகச்சிறந்த சிவபக்தர் அப்படின்னு நம்ம பொன்னியின் செல்வன்ல படிச்சிருக்கோம். இவருடைய காலத்துல கிபி 950லேருந்து 957 முடிய இந்த திருக்கோவில்ல கோபுரம் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய பேராலேயே இது கண்டராதித்தன் திருக்கோபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் சோழ மன்னன் 2வது ராஜாதிராஜனுடைய ஆட்சி ஆண்டுல திருவக்கரை கோயிலுடைய கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அடுத்த 10 ஆண்டுகள்ல கலைநயமிக்க 100 மண்டபமும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கட்டுனது இந்த பகுதியைச் சேர்ந்த அம்மையப்பன் பாண்டிநாடு கொண்டனான கண்டர் சூரியன் சம்புவராயன் அப்படிங்கிறவர். அடேங்கப்பா, எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்கல்ல. ரொம்ப பெரிய திருக்கோயிலா இருக்கிற இந்த தலத்துல 40க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கு. மாமன்னர்கள், அவங்களுடைய தேவியர்கள், சோழர் கால அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு செஞ்ச திருப்பணிகளை, அளித்த நிபந்தங்கள் பற்றிய தகவல்களை இந்த கல்வெட்டுகள் நமக்கு தெரிவிக்குது.